ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து ஒரு ஷார்ட்ஸும் போடல, லைவும் வரல. ஏன் என்னாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. இங்கே மழை வந்து மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு மழை வருது. நேற்று நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை. இன்றைக்கி காலையிலேயும் மோடம் போட்டு மழை வந்துட்டு தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கிளைமேட் ஓரளவுக்கு இதாக இருக்குது. முடியலன்னு தான் வீடியோ போட முடியல, லைவு வர முடியல, சாரி. ஆனால் இந்த மழை பெஞ்சுமே பாருங்கள், மாடுகளுக்கு தண்ணி விட்டு தான் ஆகணும். கொஞ்சம் உருக்கமாக ஏற்படுத்திட்டு இருக்கிறதுனால மாடெல்லாம் இழப்பு வாங்குது. கயல் பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பால் வந்து காம்புலேருந்து வந்துட்டுருக்குங்க. நம்ம அடியை காட்டில் காம்புலேருந்து பால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டே இருக்குது. இது எப்போ கண்ணு போடணும் தான் தெரில. ஆனால் அந்த காம்புலேருந்து பால் கறந்து பார்த்தா கொஞ்சம் திரியாக வந்திருக்கு. இப்போவே வந்து மடிநோய் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. பாலெல்லாம் கறந்து பார்த்தா திரிஞ்சு வந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு காம்புக்கு மட்டும் இப்போ நாங்கள் மோக்ஸோமாஸ்ட் வாங்கி அந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டு விட சொல்லியிருக்காங்க டாக்டர். அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து கரைஞ்சி மாறிடும் அது கண்ணு போடுறப்போ அப்படின்னு. ரொம்ப திரியாக ஆயிடுச்சுன்னா நம்ம கவனிக்காது விட்டுட்டோம்னா கண்ணுக்குட்டி போடுறப்போ அது ரொம்ப ரிஸ்க்காக போயிருங்க. எல்லா மாட்டுக்கும் புல்லு பச்சை இருந்தது, கொஞ்சம் அறுத்து வச்சு எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னி 3:30 வேலை ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. புதன்கிழமை வந்து எங்களுக்கு குலதெய்வ கோயில் விசேஷமும் வருது. அதனால வந்து அந்த அன்னைக்கும் வீடியோ வராது. கொஞ்சம் உடம்பும் சரியில்லாதனால தான் போட முடியல. ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க, எங்கள் மாடு வந்து 16 லிட்டரு பால் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 வேலைக்குமே சேர்த்தி 5 லிட்டர் தான் வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு என்ன ரீசன்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ பால் வந்துட்டு இருந்தது, இப்படி குறையுதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சம்திங், அதுக்கு ஏதாவது உடம்புல தொந்தரவு இருக்கும். நம்ம மாட்டு பண்ணையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த புது மாடு வந்து நான் சொல்லியிருந்தேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தேன், பால் வந்து நல்லா வருது, புது மாடு தீனி எது வச்சாலும் சாப்பிட்டுக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன அது இதாகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா தண்ணியும் குடிக்க மாட்டேங்குது, தீனும் எடுக்க மாட்டேங்குது. பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு 11 லிட்டரு வந்துட்டு இருந்து இப்போ ஒரு நேரத்துக்கு 7 லிட்டரு ஆகிப்போச்சு. அவ்வளோ பால் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. மாடு ரொம்ப இழைச்சி போச்சு. இந்த ஒரு மாடு கட்டுத்தரில் ரொம்ப நல்லா இருந்தது, பூசுன மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா மாடு நல்லாவே இழைச்சி போச்சு. நம்ம வந்து சொல்கிறோம் கண் திஷ்டி வந்து காரணம் கிடையாது இந்த காலத்துலலாம் அப்படின்னு. ஆனால் மாடுகளை பொறுத்த வரைக்கும் கண் திஷ்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இன்கேஸ் மாட்டு பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக பாருங்கள். மாடுகளுக்கு கரெக்டாக சுற்றி போடுங்க. புதுசாக யார் வந்தாலும் அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா யாருமே வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். மாட்டு பண்ணைங்கிறப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க இல்லையா. இந்த விஷயங்கள்லாம் நாங்களும் கூட கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தோம், அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் எங்கள் மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் அவ்வளோ ஃபீடு போட்டு இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துமே வந்து ஏன் பால் குறையுது, எதுக்காக பால் குறையுதுன்னே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு இதில் குழப்பத்தில் இருக்கோம் நாங்கள். அதனால் வந்து நீங்கள் மாடுகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மாடுகளெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, எந்த ஒரு நோயும் வராமல். இப்போ மழை வெயில் எல்லாம் கலந்து வந்துட்டுருக்கு, அங்கங்கே வெள்ளம் வந்துட்டுருக்கு. அதனால் ரொம்ப சேஃபாக இருங்க நீங்களும். நாளைக்கு ஷார்ட்ஸ் வரும் கண்டிப்பாக. நேற்று லைவ் வராதுக்கு இதுதான் ரீசன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சாரி. இன்னி வந்து கயல் கண்ணு போட்டுருச்சுன்னா அப்போ கண்டிப்பாக லைவ் வரலாம், பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.